Today's story, The Clever Rabbit. Rabbitனா முயல், கிளவர் அப்படின்னா புத்திசாலி முயல். ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில் என்ன ஃபாரஸ்ட், ஒரு காட்டில் தேர் லிவ்ட் எ கிளவர் ரேபிட், ஒரு புத்திசாலியான முயல் வந்து வாழ்ந்து வந்தது. ஏன் அப்படின்னா ஓகே, த ரேபிட் வாஸ் ஸ்மால், அது ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படிங்கிறதுனால வாஸ் போட்டிருக்கோம். பட் வெரி ஸ்மார்ட், ஆனால் ரொம்ப புத்திசாலியாக இருந்தது. ஹீ நோ ஆல் த ட்ரிக்ஸ் டு கீப் ஹிம்செல்ஃப் சேஃப் ஃப்ரம் டேஞ்சர். ஹீ நியூ அப்படின்னா அது தெரிஞ்சிருந்துச்சு. நோவோட பாஸ்டன்ஸ் நியூ. ஆல் த ட்ரிக்ஸ் டு கீப் ஹிம்செல்ஃப் சேஃப், அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கான எல்லா உபாயங்களையும், ட்ரிக்ஸையும், ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கான எல்லா ட்ரிக்ஸையும் அது தெரிஞ்சு வச்சுருந்து. ஒன் டே, ஒரு நாள், ஏ ஹங்க்ரி லயன் கேம் டு த ஃபாரஸ்ட், ஒரு பசியுள்ள ஒரு சிங்கம் வந்து காட்டுக்கு வந்துச்சு. ஸோ கேம், ஓகே, வந்தது. த லயன் வாஸ் பிக் அண்ட் ஸ்ட்ராங், அது ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. அண்ட் ஆல் த அனிமல்ஸ் வேர் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம், எல்லா அனிமல்ஸும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் எல்லாமே ஸ்கேர்ட் அப்படின்னா பயந்தாங்க, அதனால் பயந்தாங்க. ஸோ ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். இங்கே ஏன் வேர் போட்டிருக்கோம், அனிமல்ஸ் ப்ளூரல்ஸ் வந்திருக்கு. ப்ளூரல் வரும்போது நம்ம ஆறு தான் போடுவோம், அங்கே ஆரோட பாசஸ் வயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மற்ற அனிமல் எல்லாமே எதனால், சிங்கத்தினால பயந்தாங்க. ஸோ ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம் அதனால் பயந்தாங்க அப்படின்னு ஆஃப் போட்டிருக்கோம். ஓகே, த லயன் ரோட் அப்படின்னா கர்ஜிக்கிறது. ஓகே, கர்ஜிச்சிச்சு. ஐ ஆம் தி கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட், நான் தான் இந்த காட்டோட ராஜா. ஐ வில் ஈட் ஒன் அனிமல் எவ்ரிடே, நான் தினமும் ஒரு அனிமலை சாப்பிடுவேன். இஃப் யூ டு நாட் பிரிங் மீ அன் அனிமல் ஐ வில் ஈட் ஆல் ஆஃப் யூ, நீங்கள் எனக்கு வந்து தினமும் ஒரு அனிமலை கொண்டு வரலைன்னா நான் வந்து உங்கள் எல்லாரையுமே சாப்பிடுவேன் அப்படின்னு அது சொல்லிச்சு. ஓகே, பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது. ஓகே, இஃப் யூ டோன்ட் பிரிங் மீ அன் அனிமல், நீங்கள் எனக்கு அனிமலை கொண்டு வரலைன்னா ஐ வில் ஈட் ஆல் ஆஃப் யூ, நான் உங்கள் எல்லாரையும் சாப்பிடுவேன். த அனிமல்ஸ் வேர் வெரி அஃப்ரைட் அப்படின்னா பயத்தை தான் நம்ம அஃப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேர்ட் அப்படின்னாலும் பயம்தான். இது ரொம்ப பயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அஃப்ரைடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அனிமல்ஸ் அப்படிங்கிறதுனால வேறு வந்திருக்கு. தே டிடின்ட் நோ வாட் டு டூ, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. ஸோ டிடின்ட் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தே டிசைடட் டு சென்ட் ஒன் அனிமல் டு த லயன் எவ்ரி டே ஆஸ் ஹீ ஹேட் ஆர்டர்ட், அது ஆர்டர் பண்ண மாதிரி, அது சொன்ன மாதிரி, ஆர்டர் தானே அது கொடுத்துச்சு, அது ஆர்டர் பண்ண மாதிரியே ஒரு அனிமலாக டெய்லியும் அனுப்பலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. டிசைடட் அவங்க முடிவெடுத்தாங்க. டேஸ் பாஸ்ட், நாட்கள் கடந்தன. அண்ட் த லயன் ஈட் மெனி அனிமல்ஸ், அது வந்து நிறைய அனிமல்ஸை வந்து சாப்பிட்டுச்சு. ஸோ ஈட்டோட பாஸ்ட் ஏட், சாப்பிட்டுச்சு. ஓகே, தென் இட் வாஸ் த ரேபிட்ஸ் டர்ன் அப்படின்னா அது வந்து முயலோட முறை. டர்ன் அப்படின்னா முறை, முயலோட முறையும் வந்தது. த ரேபிட் தாட், அந்த முயல் நினச்சிச்சு, ஐ எம் டூ ஸ்மால் டு ஃபைட் த லயன், நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன், லயன் கூட சண்டை போட என்னால் முடியாது. பட் ஐ கேன் யூஸ் மை பிரெயின் டு ட்ரிக் ஹிம், ஆனால் நான் வந்து என்னுடைய மூளையை யூஸ் பண்ணி சிங்கத்தை வந்து ஏமாற்ற முடியும் அப்படின்னு அது நினச்சிச்சு. ஐ கேன், முடியும் அப்படின்னு நினச்சிச்சு. The clever rabbit went to the lion's den very slowly. Clever rabbit அப்படின்னா அந்த புத்திசாலியான முயல் வந்து the lionோட den அப்படின்னா குகைக்கு ரொம்ப ஸ்லோவாக போச்சுச்சு. He made sure to arrive late, கண்டிப்பாக நம்ம லேட்டாக தான் போகணும் அப்படின்னு அது நினச்சிச்சு. The lion was very angry when he saw the rabbit. சிங்கம் வந்து அந்த முயலை பார்த்ததும் ரொம்ப கோபமாச்சு. ஓகே, when he saw the rabbit, அந்த முயலை பார்த்தது ரொம்ப கோபமாச்சு. why are you so late, the lion roared, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வந்து கர்ஜிச்சிச்சு. ஓகே, the rabbit pretended to be scared and said, oh mighty lion, I was on my way here when another lion stopped me. த லயன் ப்ரிட்டண்டட் அப்படின்னா என்னென்னா பாசாங்கு பண்ணுறது. டு பி ஸ்கேர்டு, நான் பயப்படுற மாதிரி அது நடிச்சிச்சு, பாசாங்கு காணிச்சு. அண்ட் செட், சொல்லிச்சு. ஓ மைட்டி லயன் அப்படின்னா என்னென்னா வலிமையான சிங்கமே. ஐ வாஸ் ஆன் மை வே ஹியர், நான் இங்கே வந்துட்டுருக்கும்போது when another lion stopped me, இன்னொரு சிங்கம் வந்து என்ன ஸ்டாப் பண்ணிச்சு. he said, அது சொல்லிச்சு. he is the real king of the ஃபாரஸ்ட், அதுதான் காட்டோட உண்மையான ராஜா அப்படின்னு சொல்லிச்சு. அண்ட் வாண்டட் டு ஈட் மீ, அது என்ன சாப்பிடுவேன்னு சொல்லிச்சு.
த லயன் வாஸ் ஃபியூரியஸ் அப்படின்னா கோபம்தான். கோபத்துக்கு ஆங்க்ரின்னு சொல்லுவோம். இது ரொம்ப அதிகமாக கோபம், வெரி ஆங்க்ரியை நம்ம ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த லயன் வாஸ் ஃபியூரியஸ், ரொம்ப கோபமாச்சு. அனதர் லயன், இன்னொரு சிங்கமா, ஷோ மீ வேர் ஹீ இஸ், எனக்கு எங்கே இருக்குன்னு காணி. ஹீ டிமாண்டட் அப்படின்னா ஒரு கோரிக்கை, அந்த ராபிட் கிட்ட கோரிக்கை வச்சுச்சு, அது எங்கே இருக்குன்னு எனக்கு காமி அப்படின்னு சொல்லிச்சு. த ரேபிட் டுக் த லயன் டு எ டீப் வெல். த ரேபிட் அப்படின்னா அந்த முயல் வந்து அந்த லயனை வந்து டுக் அப்படின்னா டேக்கோட பாஸ்டன்ஸ் டுக்கு, கூட்டிகிட்டு போச்சு. டு எ டீப் வெல், ஒரு ஆழமான கிணத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. இந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட், அது வந்து காட்டோட மையத்தில் இருந்துச்சு. ஹீ செட், அது சொல்லிச்சு. த அதர் லயன் இஸ் இன்சைட் திஸ் வெல், இந்த கிணத்துக்குள்ளே தான் இன்னொரு லயன் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஹீ செட் ஹீ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் யூ, அது உங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லிச்சு. த லயன் லுக்டு இன்சைட், அந்த இன்சைட் த வெல், அந்த சிங்கம் வந்து லுக்டு அப்படின்னா பார்க்குறது, இன்சைட் த வெல், அந்த கிணத்துக்குள்ளே பார்த்துச்சு. அண்ட் சா ஹிஸ் ஓன் ரிஃப்ளெக்ஷன் இன் த வாட்டர். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எதிரொலி, இந்த நம்மளோட நிழல் மாதிரி தெரியும்ல, அதுதான். அது வந்து அந்த வாட்டரில் அதுக்கு தெரிஞ்சிச்சு. ஹீ தாட் இட் வாஸ் அனதர் லயன், அது என்ன நினச்சி, தாட் அப்படின்னா அது என்ன நினச்சின்னா இன்னொரு லைன் இருக்குது அப்படின்னு அது நினச்சிச்சு. த லயன் ரோர் லவுட்லி, அது வந்து ரொம்ப சத்தமாக கர்ஜிச்சிச்சு. அந்த அதர் லயன் ரோர் பேக், அந்த இன்னொரு லயனும் திரும்ப அதே மாதிரி சவுண்டு போட்டுச்சு. அதுக்கு நிழல் தெரியுதுல, அதுவும் சவுண்டு போட மாதிரி இருந்தது. த லயன் பிகேம் வெரி ஆங்கிரி, அது ரொம்ப கோபமாச்சு. அண்ட் ஜம்ப்ட் இன் டு த வெல் டு ஃபைட் த அதர் லயன். ஜம்ப்ட் அப்படின்னா குதிக்கிறது, குதிச்சு அந்த வெல்லுக்குள்ளே குதிச்சிச்சு. எதுக்கு அப்படின்னா டு ஃபைட் த அதர் லைன், இன்னொரு லைன் கூட சண்டை போடுறதுக்காக குதிச்சிச்சு. பட் தேர் வாஸ் நோ அதர் லயன், ஆனால் அங்கே இன்னொரு லைன் இல்லை. த லயன் ஃபெல் இன் டு த வெல் அண்ட் குட் நாட் கெட் அவுட், அதனால் வெளியே வர முடியாது. த கிளவர் ரேபிட் ஹேட் ட்ரிக்ட் ஹிம், த கிளவர் ரேபிட் வந்து அந்த சிங்கத்தை வந்து ஏமாத்திச்சு. த ரேபிட் குவிக்லி ரேன் பேக் டு த அதர் அனிமல்ஸ் அண்ட் டோல்ட் தெம் வாட் ஹேட் ஹேப்பன்ட். ரேபிட் வந்து குயிக்லி அப்படின்னா வேகமாக, ரேன் பேக் அப்படின்னா திரும்ப போச்சு, ரன்னோட பாஸ்டன்ஸ் தான் ரேன், ஓடிச்சு, அதர் அனிமல்ஸ் கிட்ட ஓடிச்சு. அண்ட் டோல்டு சொல்லிச்சு, டோல்டு தெம் அவங்கக்கிட்ட சொல்லிச்சு. வாட் ஹேட் ஹேப்பன், என்ன நடந்துச்சோ அது சொல்லிச்சு. ஹேட் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ். ஓகே, த அனிமல்ஸ் வேர் வெரி ஹாப்பி, அந்த அனிமல்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் தேங்க்டு த ரேபிட் ஃபார் சேவிங் தெம், அவங்களெல்லாம் காப்பாற்றினதுக்கு அந்த ரேபிட்டுக்கு நன்றி சொல்லிச்சு. ஃப்ரம் தட் டே ஆன், அந்த நாள்லேருந்து த ஃபாரஸ்ட் வாஸ் பீஸ்ஃபுல் அகெயின். பீஸ்ஃபுல் அப்படின்னா அமைதியாக இருந்துச்சு, அமைதியின் மீனிங், அந்த காடு வந்து ரொம்ப அமைதியாக திரும்பியும் ஆச்சு. த அனிமல்ஸ் லிவ்டு ஹாப்பிலி வித்தவுட் ஃபியர் ஆஃப் த லயன். மற்ற அனிமல்ஸ் எல்லாமே லயனுக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஃபியர் அப்படின்னாலும் பயம்தான் மீனிங். ஓகே.